வணக்கம் நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகனுடைய அருளால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை படிப்படியாக பார்த்தீங்கன்னா சரியாகட்டுங்க. உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும்னா ஓ முருகா போற்றும் என்னும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி தினம் பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி தினம் தைப்பூசத்தில் வந்திருக்கு. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தலத்தில் கிரிவலம் செல்வதால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன? திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஜோதிட ரீதியான பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். திருவண்ணாமலையில் ஒரு சிறப்பான சக்தி வாய்ந்த வழிபாடு முறைனா அது பௌர்ணமி நாளில் கிரிவலம் சென்று வழிபடக்கூடிய முறைங்க. இந்த பௌர்ணமி திதி இருக்கக்கூடிய நாளில் நம்ம கிரிவலம் வருவதற்கு குறிப்பிட்ட நேரத்தில் கிரிவலம் வந்தால் முழு பலனும் உண்டுன்னு சொல்லலாம். பொதுவாகவே திருவண்ணாமலை தலம் பார்த்தீங்கன்னா நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலங்களில் முதன்மையாக இருக்குது. ஏன்னா சிவபெருமான் பார்த்தீங்கன்னா இங்கே லிங்க வடிவத்தில் காட்சியளிக்கக்கூடிய தலம்னே சொல்லலாம். பஞ்சபூத தலங்களில் இது அக்னி தலங்க. திருவண்ணாமலையில் சிவபெருமானே மலையாக வீற்றிருப்பது அருள் புரியக்கூடியதாக சொல்லப்படுது. இதனால தான் இங்கு மலையை வலம் வந்து வழிபடுவது பார்த்தீங்கன்னா கிரிவலம் வழிபடுவது சிவபெருமானை வழிபட்ட பலனை தருங்க. திருவண்ணாமலையில் வலம் வந்து வழிபடுவது கைலாய மலையை வலம் வந்து வழிபடுவதற்கான நிகரான ஒரு பலனை ஏற்படுத்துன்னு சொல்லலாங்க. அதனால தான் இதை ஆன்மீக பூமினும் சித்தர்கள் பூமினும் இந்த ஆன்மீக உலகமே பார்த்தீங்கன்னா போற்றி துதித்து வருது. ஒரு முறை திருவண்ணாமலையில் பௌர்ணமி தினத்தன்று கிரிவலம் சென்றீங்கன்னா மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னா கிரிவலம் செல்ல இந்த மலை உங்களை இருக்குங்க. சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா வடக்கு நோக்கி பயணிக்க துவங்கும் தை மாதத்தில் தேவர்களின் பொழுது விடியும் காலம்னு சொல்லலாம். அதனால்தான் தை மாதத்தை உத்தராயண காலத்தின் துவக்க மாதமாக குறிப்பிடுறோம். இந்த மாதத்தில் செய்யக்கூடிய வழிபாடு விரதன்னே குறிப்பிட்ட தெய்வத்தினுடைய அருளை மட்டும் இல்லைங்க, 30 முக்கோடி தேவர்களுடைய அருளையும் பெற்றுத்தரும். அதனால் நம்முடைய வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறுன்னு சொல்லலாம். இந்த தை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் முக்கியம்தான். ஆனால் சிறப்பான ஒரு நாள்னா மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி முருகப்பெருமானுக்குரிய தைப்பூச விழாவாக கொண்டாட இருக்கோம். முருகப்பெருமானுக்குரிய இந்த வழிபாட்டுனால நம்ம சிவபெருமானையும் அம்பிகையும் வழிபடுவது இன்னும் கூடுதல் பலனை பெற்றுத்தருங்க. பொதுவாகவே பௌர்ணமின்னா திருவண்ணாமலையில் மேற்கொள்ளக்கூடிய கிரிவல வழிபாடு ரொம்பவே சக்தி வாய்ந்த வழிபாடாக சொல்லப்படுது. அதிலோ இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியான பூச நட்சத்திரம் இணைந்து வரக்கூடிய நாளில் கிரிவலம் செல்வது மிகப்பெரிய பலனை நிச்சயம் நமக்கு பெற்றுத்தருங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா தை மாத பௌர்ணமி வருகின்ற பிப்ரவரி 1ஆம் தேதி அமைகிறது. இந்த நாளில் காலை பார்த்தீங்கன்னா 4:41 தொடங்கி பிப்ரவரி 2ஆம் தேதி காலை 4:43 வரை பௌர்ணமி தேதி அமைந்திருக்கு. இந்த நாளில் திருவண்ணாமலையில் பௌர்ணமியில் கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் சார்பாக அறிவித்திருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்பவராக இருந்தீங்கன்னா பிப்ரவரி 1ஆம் தேதி காலை 5:34 தொடங்கி அடுத்த நாள் 2ஆம் தேதி 4:05 நீங்கள் கிரிவலத்தை நிறைவு செய்துக்கோங்க. இந்த ஆண்டு தைப்பூச தினம் பார்த்தீங்கன்னா தை மாத பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமையோடு இணைந்து வந்திருக்கு. பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமைனால திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத நோய்கள் தீரும், உடல் ஆரோக்கியமும் மனமும் புத்துணர்ச்சி உண்டாகும், புதிய தெம்பு பெறுவீங்க. சிவபெருமானுடைய அருளால் முக்தி பேரு உண்டாகும். இந்த ஞாயிற்றுக்கிழமையில சூரிய பகவானுக்குரிய நாளாக இருப்பதால் இந்த நாளை கிரிவலம் செல்வது உங்களுக்கு நேர்மறையான ஆற்றலை அதிகரித்து உயர் பதவிகளையும் பெற்றுத்தருங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் சரிங்க, ஆன்மீகத்திலும் சரி உயர்ந்த நிலையை நிச்சயம் நீங்கள் அடைய முடியும். இந்த நாளை தவற விடாமல் திருவண்ணாமலையில் சென்று வழிபடுவதால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நீங்கும். 21 தலைமுறைகளாக சாபத்தை அனுபவித்தவங்க தவறாமல் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்று திருவண்ணாமலையில் சென்று ஈசனை வழிபட்டு வாங்க. திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா அனைவராலுமே தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது சென்று தரிசிக்க வேண்டிய ஒரு அற்புதமான திருத்தலன்னே சொல்லலாம். ஏன்னா இது ஆன்மீக பூமியாக இருக்குதுங்க. திருவண்ணாமலை செல்வதற்கோ கிரிவலம் செல்வதற்கு மட்டும் இல்லைங்க, திருவண்ணாமலைன்னு சொல்வதற்கோ சிந்திப்பதற்கு கூட புண்ணியம் செய்திருக்க வேண்டும்னு சொல்லுவாங்க. திருவண்ணாமலை ஈசனுடைய அருள் இருந்தால் தான் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் செல்ல முடியுங்க. எத்தனை முறை சொன்னாலும் கேட்டாலும் பார்த்தீங்கன்னா சலித்து போகாத திருவண்ணாமலை தல பெருமைகளை நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாங்க.
அப்படிப்பட்ட திருவண்ணாமலை திருத்தலம் பற்றி இன்னும் அறியாத சில தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல்களை தொடர்ந்து இந்த பதிவில் பார்த்துட்டு இருக்கோம். எத்தனையோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் உள்ளடக்கி இருக்குதுங்க இந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுங்க. இங்கு பல முறை சென்றிருந்தாலும் பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை பற்றி பலரும் தெரியாம தான் இருக்கீங்க. அது என்னன்னு ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். இவற்றில் எத்தனை விஷயங்கள் உங்களுக்கு தெரியும்னு மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் திருவண்ணாமலை தலத்திற்கு கடைசியாக சென்று வந்த நாள் என்னன்னு சொன்னீங்கன்னா அதற்கான பலனையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் இந்த திருவண்ணாமலை கோவில் பார்த்தீங்கன்னா நடுநாட்டு தலங்களில் முதன்மையானதாக இருக்குது. பஞ்சபூத தலங்களில் இது அக்னி தலங்க. நால்வராலுமே பாடப்பட்ட தலன்னு சொல்லலாம். எங்கிருந்து நினைத்தாலும் பார்த்தீங்கன்னா முத்தி தரக்கூடிய ஆலயமாக சொல்லப்படுது. இத்தலத்தில் தான் திருப்புகழ், கந்தர் அனுபூதி, விருவெம்பாவை, திருவம்மானே, அருணாச்சல அஷ்டாகன் போன்ற புனித நூல்களும் பிறந்திருக்குங்க. மூர்த்தி, தலா, தீர்த்தனு 3 வகை சிறப்புகளை கொண்டதாக இருக்கு. பிரம்மன் திருமாலின் ஆணவம் அளித்த தலம்னே, அர்த்தநாரீஸ்வரர் கோலம் கொண்ட தலம்னே சொல்லலாம். இங்கு கார்த்திகை தீபத்தின் மூலத்தலமாக இருக்குது. ஆதார தலங்களில் இது மணிப்பூரக தலங்க. இத்தல மலை உச்சியில் ஏற்றக்கூடிய மகா தீபத்தால் இது உலக புகழ் பெற்றதாக இருக்குது. மேலும் நகரத்தின் மையத்தில் மலையடிவாரத்தில் அண்ணாமலையார் ஆலயம் 24 ஏக்கர் நிலப்பரப்பில் பறந்து விரிந்திருக்கு. இங்கு ஆலயத்தில் 9 கோபுரங்கள் இருக்குது. கோபுரங்கள் அதிகம் நிறைந்த ஆலயம்னே சொல்லலாம். இந்த ஆலயத்தில் உள்ளே 6 பிரகாரங்களும் 142 சன்னதிகள், 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்கள், 1000 தூண்கள் கொண்ட ஆயிரங்கால் மண்டபம், அதனடியில் பாதாளலிங்கம், செப்புலிங்கம், கல்யாண மண்டபம், அண்ணாமலையார் பாத மண்டபம்னே அமைந்திருக்குங்க. இந்த ஆலயத்தில் உள்ளேயே சிவகங்கை தீர்த்தம், பிரம்ம தீர்த்தனை 2 பெரிய குளங்களும் இருக்கு. கொடிக்கம்பம் அருகே பார்த்தீங்கன்னா செந்தூர விநாயகர் பிரம்மாண்டமாக காட்சி தருவார். பஞ்சலிங்கங்களும் 4 முகங்கள் கொண்ட பிரம்மலிங்கமும் அமைந்திருக்கு. காலபைரவர் சந்நிதி தனியாக இருக்கு. இங்கு முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா இளைஞர் என்னும் பேரில் 3 இடங்களில் வணங்க பெறுவீங்க. அருணகிரியோடு சவால் விட்டான் தம்பத்தாண்டான்னு சொல்லுவாங்க. அதற்காக முருகன் அருணகிரிக்கு கம்பத்தில் காட்சி தந்திருக்காரு. இவர் தான் கம்பத்திணையனர் என்ற பெயரில் நம்ம வளைகாப்பு தூணில் மண்டபத்தில் காட்சி தருவார். அருணகிரி வள்ளலான கோபுரத்தின் கீழே விழ குதித்து விழ முயன்றிருக்க போது தடுத்தாட்கொண்டு அருள் புரிந்த திருப்புகழ் பாட வைத்தவரோ கோபுரத்திணையார்னு சொல்லுவாங்க. மேலும் இங்கு காமதாகனம் நடக்கக்கூடிய சிவ ஆலயங்களில் இது ஒன்று மட்டும்தான். மேலும் ஆடிப்புறத்தன்று மாலை ஆலயத்தில் உள்ளேயே உண்ணாமலையம்மன் சன்னதிக்கு முன்னாடி தீமிதி விழா நடத்துகிறாங்க. இது வேறு எந்த ஆலயத்திலும் நீங்கள் பார்க்க முடியாது. இங்கே திருவிழா நாட்களில் திட்டிவாசல் வழியே உற்சவ மூர்த்திகள் வெளிவரக்கூடிய நிகழ்வு நடத்தப்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா சிவபெருமானே அண்ணாமலையாராக காட்சி தருகிறாரு. இந்த காதமலைன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா இம்மலையை தரிசிக்க வருவோரை மீண்டும் மீண்டும் காந்தம் போல கவர்ந்து இருக்கக்கூடிய தன்மை இதட்ட இருக்குதுங்க. கிருத யுகத்தில் இது அக்னிமலையாகவும், திரேத யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவார யுகத்தில் தாமிர மலையாகவும், கலியுகத்தில் கல்மலையாகவும் காட்சியளிக்குது. மலையினுடைய உயரம் பார்த்தீங்கன்னா 2688 அடிங்க. இருவல பாதையின் தூரம் 14 கிலோமீட்டர். இந்த பாதையில் 27 ஆசிரமங்களும், 360 தீர்த்தங்களும், பல சன்னதிகளும், அஷ்டலிங்கங்களும் இருக்கு. 26 சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க இந்த ஆலயத்தில். மேலும் அடிக்கு 1008 லிங்கம் அமைந்திருக்குங்க. மலையை ஒவ்வொரு இடத்துல நின்று பார்த்தா ஒவ்வொரு வித தரிசனமாக 27 வகை தரிசனம் நீங்கள் பார்க்க முடியும். இங்கு திருக்கைலாயத்தில் ஆழ்நிலை தியானத்தில் இருந்தபோது சிவபெருமானுடைய கண்களை பார்த்தீங்கன்னா பார்வதியும் விளையாட்டாக மூடியதால் இந்த பிரபஞ்சமே இருண்டானுச்சு. அனைத்து ஜீவராசிகளும் துன்பத்திற்கு ஆளாக நேரிடுச்சு. பார்வதி தேவிக்கும் பிரம்மஸ்தி தோஷம் பிடிச்சதால பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய ஆணையின்படி திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் பார்த்தீங்கன்னா ஈசானிய மூலையில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் காட்சி கொடுத்து பின்னர் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்று வழிபட்டால் தங்களுக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி தருவதாகவும் ஈசன் பார்த்தீங்கன்னா வாக்களித்திருக்காரு. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை ஈசனை இந்த ஆண்டு தைப்பூசத்தன்று எந்த நேரத்தில் வழிபட்டால் எப்படியான பலன் உண்டுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். மேலும் தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் திருவண்ணாமலை தலத்திற்கு சென்றிருந்தால் எந்த லிங்கம் வழிபட்டீங்கன்னு அஷ்டலிங்கங்களில் உங்களுக்கு பிடித்த லிங்கம் எதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.